சிறகடிக்க ஆசை பிரியர்களே, கிறிஷோட பாட்டியை தேடி போன முத்துவும் மீனாவும் இப்போ வரைக்கும் கிறிஷ் பாட்டி கிடைக்கல அப்படின்னு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கேட்குறாங்க, இன்னுமா கிறிஷ் பாட்டி கிடைக்கல அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க, கிடைக்கல, அப்போ கொண்டு இவனை யாரும் இல்லாத அனாதாசிரமத்தில் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை விஜயை பார்த்து, நீ அறிவோட தான் பேசுறியா, எப்படி அந்த பையனை கொண்டு நீ தனியாக விடுவ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, அப்பா இவனை ஸ்கூலில் சேர்த்திருந்தப்ப இவனோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் அவனோட பேரண்ட்ஸ் டீடைல்ஸ் எடுங்க, அதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் முத்து இருக்கு, நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன மீனா இன்னும் உங்க பாட்டி கிடைக்கலையான்னு. ஆமா ஸ்ருதி, எங்கேயும் தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது என்ன இவன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு மீனா கிட்ட ஸ்ருதி சொல்றாங்க. ஆமா ஸ்ருதி, எனக்குமே ஒன்றும் புரியல இங்க என்ன நடக்குதுன்னு, எதுக்கு இவனை பாட்டி இங்க விட்டுட்டு போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அண்ணாமலை, டே முத்து, நீ கேட்ட மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு அனுப்ப சொல்லிட்டேன், அவங்க வந்து போட்டோவும் பேரும் அனுப்புறேன்னு இருக்காங்க அப்படின்னு பேசவே போட்டோ வந்து அனுப்பிடுறாங்க. பார்த்தா அவங்க பாட்டியோட பேரு போட்டோ வந்து கார்டியன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்க அம்மாவோட பேர் கூட ஏதோ கல்யாணி அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு என்ன சொல்றாங்க, மனசுல நினைச்சுக்கிறாங்க. ரவி சொல்றாங்க, ஏன்டா முத்து பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, வேண்டாம் போலீஸ் எல்லாம் வேண்டாம், இவன் பின்னாடி ஏதோ பெரிய பேக்ரவுண்ட் இருந்து அது வந்து நம்ம தலையில விடிஞ்சிரும், அதனால போலீஸ் கிட்ட எல்லாம் கொடுக்க வேண்டாம், போலீஸ் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோஹிணி சொல்றாங்க, ஆமா போலீஸ் எல்லாம் போக வேண்டாம், போலீஸ் நம்ம வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, ஆமா இது வந்து கரெக்ட் தான், போலீஸ் எல்லாம் போகாதீங்க, அது நமக்கு தான் அசிங்கம், இவனை கொண்டு எங்கேயா தள்ளிருங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, அவனுக்கு ஆதரவா நாங்கெல்லாம் இருக்கோம், அப்படியெல்லாம் அவனை கொண்டு விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை திரும்பவும் கேட்கறாரு, என்ன விஜயா பேசுறீங்க அப்படின்னு. விடுங்கப்பா, அம்மா கதலை எங்க போய் போகுது, சின்ன வயசா இருக்கும்போது என்னையவே கொண்டு பாட்டி வீட்டில் விட்டுட்டு என்னன்னு கூட பார்க்கல, இவங்க எப்படி கிருஷ்ண மேல பாசத்தை கட்டுவாங்க அப்படின்னு முத்து உடனே அண்ணாமலை சொல்றாரு. ஸ்கூல்ல இருந்து கிருஷ்ணோட பாட்டி போட்டோவை அனுப்புனதுக்கு அப்புறம் அதை வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபார்வர்ட் பண்றாங்க. எல்லாருமே அனுப்பிட்டு நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கிற இடத்துல விசாரிச்சு பாருங்க அப்படின்னு முத்து எல்லாத்தையும் சொல்றாரு. மீனா வந்துட்டு, ரோஹிணி நீங்களும் கொஞ்சம் இதை என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு தூங்குறப்ப மீனாவும் முத்தும் பேசிக்கிறாங்க, என்னங்க இவங்க இப்படி இருக்காங்க, பாட்டி ஏன் இப்படி விட்டுட்டு போனாங்கன்னு தெரியலையே, யாரை நம்பி இப்படி விட்டுட்டு போனாங்க, ஒருவேளை நம்பர் இருக்கும்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல மீனா அப்படி இருக்காது, அன்னைக்கு நாங்க தத்தெடுத்து வளர்த்துறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவ்வளவு கோவப்பட்டு போனாங்க, அப்படி இருக்கிறவங்க இப்படி விட்டுட்டு போக வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.